ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. அந்த அழகான வைபவத்தை நாம் நேரலையாக காண்கிறோம். ஆர்த்ராம் புட்கரணேம் பட்டம் வஸ்திரம் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. நோட் அப்புறம் தான். சூர்யாம் என்பதேம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவ தாம் மகாவகஜாதவேதோ லக்ஷ்மீ மணவகாமினே யஸ்யாம் ஹிரண்யம் பிரபோதங்காவோ தாஸ்யோஸ்வான் விந்தேயம் புருஷானஹம் निर्धनम वायुर्धनम सूर्य धनम वसुः यस्य प्रगतो भूत्वा सोक्तं पञ्चदशर्चन्त श्रीकावस्तदजपेद. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சடங்குகளாக செய்யப்படும் காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். திருமதி சுதா சேஷன் அவர்கள்ட்ட கேட்கலாம். இந்த சித்திரை திருவிழா தொடங்கியதிலிருந்து இந்த வைபவங்கள் ஒவ்வொன்றாக ஆமா மீனாட்சிக்கு நடக்கக்கூடிய பட்டாபிஷேகம், திக்விஜயம், அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்ற அந்த ஈவென்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நிகழ்வுகள், அது குறித்து விளக்க முடியுமா? திரு மதுசூதனன் சொன்னது போல இது பெருவிழா, அதாவது பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக பிரம்மனா பெருசுன்னு அர்த்தம். அந்த வகையில மதுரை திருக்கோயில்ல நடைபெறக்கூடிய மிகப்பெரிய விழா இது. இந்த விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள், இதுல முக்கியமாக மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம், அதை தொடர்ந்து அவர்களுடைய திருமணம் என்று பல நாட்கள் இந்த நிகழ்வுகள் நடைபெறும். இதுல முக்கியமான ஐதீகம் என்ன, ஏன் இந்த பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து திருக்கல்யாணம் வருகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிந்து கொள்வோம். மதுரை மாநகரத்துல அப்போது தலைநகரமாக மதுரையை வைத்து ஆண்டு கொண்டிருந்த மன்னன் மலையத்வஜ பாண்டியன். அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கும் சோழகுல இளவரசியான காஞ்சனமாலைக்கும் திருமணமாகி இருந்தது. அவர்களுக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரு சின்ன குறை மனதிலே இருந்தது. அதற்காக மக வேள்வி, அதாவது மகவு வேண்டி, பிள்ளை வேண்டி அவர்கள் வேள்வி செய்தார்கள். புத்திரகாமேஷ்டி யாகம் என்பார்களே, அதை போன்ற ஒரு வேள்வியை செய்தார்கள். அந்த யாகம் மிக சிறப்பாக நிறைவேற அந்த யாக குண்டத்திலே இருந்து ஒரு பெரிய பேரொளி புறப்பட்டது. அந்த பேரொளியில்தான் ஜெகன்மாதா, லோகமாதா, உலகங்களையே காப்பாற்றக்கூடிய பராசக்தி அந்த யாக குண்டத்தில் தோன்றினாள். சின்ன குழந்தையாக, மழலை குழந்தையாக அவள் தோன்றினாள். 3 வயது பெண் குழந்தை. அந்த குழந்தை தோன்றியவுடன் காஞ்சனமாலைக்கு மிக்க சந்தோஷம், ஆகா நமக்கு ஒரு பிள்ளை கிடைத்து விட்டதே என்று. ஆனால் அந்த குழந்தையை பார்த்த மலையத்வஜ பாண்டியனுக்கு சற்றே மனம் தளர்ந்து போயிற்று. மனம் நெருடலாகவும் இருந்தது. காரணம், அந்த குழந்தைக்கு 3 முலைகள் இருந்தன, 3 மார்பகங்கள் இருந்தன. மன்னனை பொறுத்தவரையில் ஆட்சியை தனக்கு பின்னாலே தொடர வேண்டும் என்றால் ஒரு ஆண் குழந்தை வேண்டுமே, நமக்கு ஒரு பெண் குழந்தையாக வேறு இந்த யாக குண்டத்தில் தோன்றிவிட்டதே என்று வருத்தப்பட்டான். அப்போதுதான் அந்த யாகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அசரீரி ஒலித்தது. பெண் குழந்தை என்று வருத்தப்படாமல் அந்த குழந்தைக்கு ஆண் குழந்தையை போல அஸ்திர சஸ்திர பயிற்சி எல்லாம் கொடுத்து வளர்த்து வருவாய். இந்த குழந்தை எப்போது தனக்கான மணாளனை பருவம் வந்த பின்னர் சந்திக்கிறாளோ அப்போது இந்த 3வது முறை மறைந்துவிடும். அந்த மணாளனுக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. இதோ பாருங்கள், திருமணத்திலே எப்படி பெண்ணும் மாப்பிள்ளையும் மாலை மாற்றிக் கொள்வார்களோ அப்படி அந்த பெண்ணுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் நிற்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள் இப்போது மாலை மாற்றிக்கொண்டதை நாம் பார்த்தோம் இல்லையா? மீனாட்சி என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினார்கள். அங்கையர்கண்ணி என்றும் அழைத்தார்கள். காலப்போக்கில் மலையத்வஜ பாண்டியன் மறைந்த பின்னர் அந்த பெண்ணுக்கே மகுடாபிஷேகம் செய்து வைத்து அவளே மதுரையினுடைய ஆட்சிக்கு வந்தாள். அதுதான் பிரம்மோற்சவத்தில் ஒரு நாள் பட்டாபிஷேகமாக மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது, மீனாட்சி அம்மைக்கு செங்கோல் அளிக்கப்படுகிறது என்று அந்த மகுடாபிஷேகம் இங்கே மறுபடியும் நடத்தி காட்டப்படுகிறது. மீனாட்சியினுடைய ஆட்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பெண் அரசியாக இருக்கக்கூடிய அவள் திக்விஜயம் போனாள். பல திசைகளுக்கும் திக்விஜயம் போய் பல மன்னர்களையும் வென்று தன்னுடைய நாட்டை விஸ்தீரணத்தை அதிகப்படுத்தினாள். அப்போது கைலை மலைக்கும் போனாள். அப்படி கைலை மலைக்கு போன போது அங்கே சற்றே ஏதோ ஒரு வகையான உணர்வு அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது.
அந்த அருவிகள், அங்கே பாய்ந்து கொண்டு இருந்த அருவிகள் எல்லாம் அவளை வா வா என்று அழைப்பது போல இருந்ததாம். மீனாட்சி புராணத்திலே இது பேசப்படுகிறது. அவள் வா, மீண்டும் வா, எங்களுடைய ஊர் பெண்ணல்லவா நீ, எங்கே மதுரைக்கு போய்விட்டாய் என்று கைலை மலை அவளை அழைத்ததாம். அப்படி அங்கே போன அந்த பெண்ணுக்கு ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் நீங்க கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் மேடம். நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. அந்த காட்சியை நம்ம நேரலையாக பார்க்கலாம். सन्त्वासिञ्चामि यजुषा प्रजामायुर्धनञ्च शोभनः शोभमानः कल्याणः माङ्गल्यधारणमुहूर्त शुभमुहूर्त स्थितिभवन्तो महान्तो अनुगृह्णन्तु शुभमुहूर्तोऽस्तु माङ्गल्यधारण शुभमुहूर्त स्थितिभवन्तो महान्तो अनुगृह्णन्तु ॐ सुमङ्गलीर्यं वधूरिमागुं समेत पश्यत इमान् त्वमिन्द्रमेघ्वस्तु पुत्रागुं सुभगाङ्गुरो रोचनो रोचमानः शोभनः शोभमानः कल्याणः இப்பொழுது மாங்கல்யதானம் நடைபெற்று மணமக்களாகிய முதலில் பட்டு வஸ்திரங்கள் சாத்தி மீனாட்சிக்கு பச்சை பட்டு உடுத்தி மங்கள நான் பூட்டி திருக்கல்யாணம் இனிதே அரங்கேறி இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் தரிசித்தோம். சுதா மேடம், அந்த முக்கியமான அந்த தருணம் அதனை நம்ம இப்போ நேரலை வாயிலாக பார்த்தோம். நீங்க இது குறித்தான விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீங்க, நீங்க தொடரலாம். இந்த மீனாட்சியினுடைய இப்ப கல்யாணத்தை நாம எல்லாருமே தரிசனம் பண்ணிருக்கோம். அங்க கூட பார்த்தீங்கன்னா மீனாட்சி சொக்கநாதரை கரம் பிடித்த அதே வேளையில இது ஒரு ஐதீகம். எல்லோரும் அவரவர்கள் அங்க குழுமி இருந்தவர்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் புதிய தாலியை தங்களுடைய கணவன்மார்கள் பக்கத்தில் இருந்தால் அவர்களை விட்டு கட்டச் செய்து அந்த குங்குமத்தை அவர்கள் நெற்றியில் இட்டதையும் பார்த்தோம். ஒருவேளை கணவன் பக்கத்திலே இல்லை, வெளியூரில் இருக்கிறார், அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நிலையில் பெண்களே கூட அந்த தாலியை அணிந்து கொள்வார்கள். மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் என்பதான ஒரு ஐதீகம். அந்த நிலையில் நாம அந்த நிகழ்ச்சியை மறுபடியும் கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்வோம். திக்விஜயம் போகிறாள் மீனாட்சி. இளவரசியாக இருந்தவள் அரசியான பின்னர் திக்விஜயம் போகிறாள். அப்படி கைலைக்கு போன போது அங்கே சொக்கநாதரை, பரமேஸ்வரராக இருக்கிற சொக்கநாதரை பார்க்கும் போது அவளுடைய மூன்றாவது மார்பகம் நீங்கி போகிறது. அது காணாமல் போகும்போது இவர்தான் மணாளன் என்று புரிகிறது. அவரோடு நாணம் கொண்டு பேசுகிறாள். அப்போது அவர் சொல்கிறார், கவலைப்படாதே, திக்விஜயம் நீ புறப்பட்ட நாளிலேயே நான் உன்னோடுதான் தோன்றா துணையாக வந்து கொண்டிருக்கிறேன். நீ திரும்ப போ, மதுரைக்கு போ. குறிப்பிட்ட நாளில் வந்து நான் உன்னை கரம் பிடிக்கிறேன். திங்கட்கிழமை குறிப்பிட்டு சொல்கிறார், வருகிற திங்கட்கிழமை. அப்போது அந்த நிலையில் வருகிற திங்கட்கிழமை அன்று வந்து உன்னை கரம் பிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அனுப்பிவிடுகிறார். அதே போல பிராட்டி திரும்பி வருகிறார். திரும்பி வந்து அந்த திருமண செய்தியை இது போல நடந்தது என்று காஞ்சனமாலை இடத்தில் சொல்ல அவர்கள் திருமண ஏற்பாட்டிற்கு எல்லோரும் ஆயத்தமாகிறார்கள். குறிப்பிட்ட முறையில் குறிப்பிட்ட நாளில் சொக்கநாதர் கைலையிலே இருந்து புறப்பட்டு வந்து, கைலையிலிருந்து அவர் மாத்திரம் அல்ல, சர்வ உயிர்களும் சரி, சர்வ லோகங்களிலே இருக்கக்கூடிய முனிவர்களும் முனி புங்கவர்களும், சத்தியலோகத்திலே இருந்து பிரம்மாவும், அதே போல வைகுண்டத்திலே இருந்து விஷ்ணுவும் வந்து அந்த திருக்கல்யாணத்திற்காக குடுமி இருக்க குறிப்பிட்ட நாளில் மிக அற்புதமாக சொக்கநாதரை கரம் பிடித்தாள் மதுரை மீனாட்சி. அதே போல இன்றைக்கும் அந்த மதுரை மீனாட்சி இப்போது சொக்கநாதரை கரம் பிடிக்க பாருங்கள். சீருடையிலே இருந்தால் கூட பெண்கள்
அங்கே ஒரு சகோதரி சீருடையிலே இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த தாலியை எடுத்து தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டு மீனாட்சியை மனமாற வணங்கியதை நாம் பார்த்தோம். எந்த உடையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் மீனாட்சி எங்களுக்கு எங்களுடைய ஜீவ சக்திக்கு உயிர் கொடுப்பாள் என்கிற ஐதீகத்தில் தான் இந்த திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. அந்த திருக்கல்யாண வைபவத்தை எல்லோருமாக நேரலை வழியாக புதிய தலைமுறையின் இந்த ஒரு பெரிய வாய்ப்பின் வழியாக தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மேடம், அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள், மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு பின்ன இருக்கக்கூடிய ஐதீகம், நம்பிக்கை எல்லாம் குறித்தும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மதுசூதனன், இப்ப பெண்கள் அங்க தாலி மாற்றிக்கொள்ளும் அந்த நிகழ்வை பார்த்தோம். இதுல ஒரு மிகப்பெரிய கல்யாண விருந்தும் நடைபெறும். அங்க மதுரை மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அவங்க வீட்டு பெண்ணுக்கு கல்யாணம் அப்படின்றது போல அந்த விருந்துல பங்கு கொண்டு செல்வார்கள். அதாவது நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் எப்படி நடந்தா நம்ம அதுல பங்கு கொள்வோமோ அதே போல மதுரை மக்கள் அதுல பங்கு கொள்வாங்க. அதனுடைய சிறப்பு குறித்தும் இந்த நடைமுறை குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடரலாம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.